சிறுகதை. பிரீமியம் பால் இருக்கா? ஞாயிற்றுக்கிழமை காலை நடைப்பயிற்சி தொடங்கிட ஆயத்தமானார் ராமமூர்த்தி. வாக்கிங் போயிட்டு வரும்போது அப்படியே 1/2 லிட்டர் பால் வாங்கிட்டு வந்துடுங்க. நம்ம பால்காரன் நேற்று சாயங்காலம் வரல, இப்போ காலையில் வருவானான்னு தெரியல. வீட்டில் எல்லோருக்கும் மார்னிங் காப்பிக்கு பால் வேணும். மனைவியினுடைய அந்த உத்தரவு அவருடைய வாக்கிங் போகிற உற்சாகத்தை பாதித்தது. அதனால் கொஞ்சம் சலிப்போடு சரி வாங்கிட்டு வரேன் என்றபடி வாசல் கதவை திறந்து தெருவில் இறங்கி நடந்தார். அவர் வங்கி பணியில் இருந்து ஓய்வு பெற்று சில மாதங்கள் ஆகின்றன. ஓய்வு பெற்ற பிறகு இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான சில வேலைகளை அவர் செய்ய வேண்டியதாகிறது. அது சில நேரம் அவருடைய சுதந்திரமான போக்குக்கு தொந்தரவாக நினைத்தாலும் மனைவியின் பேச்சுக்கு மறுப்பு சொல்ல முடியாமல் அரை மனதோடு செய்வார். வழக்கமாக வீட்டிலிருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பூங்காவுக்கு சென்று 4 ரவுண்டு வேகமாக நடைப்பயிற்சியை முடித்துவிட்டு அந்த பகுதியில் இருக்கும் நண்பர்களோடு ஊர்க்கதைகள், உள்நாட்டு வெளிநாட்டு அரசியல் பற்றி பேசிவிட்டு வருவார். ஆனால் இப்பொழுது ஏனோ பூங்கா போக விருப்பம் வரவில்லை. அவருக்குள் ஒருவிதமான வெறுப்பு எழுந்தது. அதனால் நேராக போய் பாலை வாங்கிட்டு வந்து மனைவியிடம் கொடுத்து, இந்தா பால் காப்பி வச்சு கொடுன்னு விரைப்பா சொல்லிட்டு அப்படியே பேப்பர் பார்த்துட்டு உக்காந்துட வேண்டித்தான் என்று முடிவு செய்தபடி 2 தெரு தாண்டி இருந்த கடைக்கு நடந்தார். இப்போதெல்லாம் கொழுப்பு நீக்கிய நீக்காத பால் என்று 2-3 வகையில் பால் விற்கப்படுகிறது. அதில் பிரீமியம் என்கிற திக்கான பாலை அவருடைய வீட்டில் உள்ளவர்கள் விரும்புவதால் அதை மட்டுமே அவர் வாங்குவார். அந்த பால் மற்ற பால் பாலை விட சற்று விலை அதிகம். கடைவாசலில் இவரை பார்த்த மாத்திரத்திலேயே அண்ணாச்சி சொல்லிவிட்டார், சார் வாங்க, இன்னைக்கு இன்னும் பால் வரலையே, வேறு ஏதும் வேணுமா? ஓ அப்படியா, பால் மட்டும்தான் வேணும், வர லேட்டாகுமோ? அப்படித்தான் நினைக்கிறேன். வழக்கமாக 6 மணிக்கெல்லாம் வர்ற பால் வண்டி இன்னமும் காணலை. சரி வரேன். அந்த கடையிலிருந்து ஒரு 200 மீட்டர் போனால் வலது பக்க திருப்பத்தில் இன்னொரு கடை இருக்கும். அங்கே போய் பார்க்கலாம் என்று நடந்தார். ஆனால் அங்கே போன போது அந்த கடையில் பிரீமியம் பால் தவிர மற்ற பால் பாக்கெட்டுகள் மட்டுமே நீல நிற பெட்டிகளில் இருந்தன. நம்ம கடைக்கு வர கஸ்டமர் எல்லாம் இந்த பால் தான் வாங்குறாங்க, பிரீமியம் பால் அதிகம் போகிறதில்லை சாரே, அதான் அதிகமாக வாங்கலை. இதுவே நேற்று சாயங்காலம் வந்த சரக்கு, இன்னைக்கு இன்னும் லோடு வரல. கடையில் இருந்த சேட்டன் சொன்னதை கேட்டதும் சரி என்றபடி யோசித்தார். பேசாமல் பூங்கா வரைக்கும் போய் நடைப்பயிற்சி பண்ணிவிட்டு வந்து பால் வாங்கி இருக்கலாமோ? இப்போ பால் கிடைக்கலன்னு வெறுங்கையோடு வீட்டுக்கு போனால் நாம் நினைத்த மாதிரி மனைவி கிட்ட வீராப்பா பேச முடியாதே என்று அவர் மனசு சொன்னது. அதனால் அடுத்த 500 மீட்டர் தொலைவில் உள்ள வேலவன் நகரில் இருக்கிற கேப்டன் சார் கடைக்கு போய் பார்க்கலாம். எப்படியோ தன்னுடைய நடைப்பயிற்சி இன்று இப்படி தொடர்கிறது என்று நினைத்தபடி நடந்தார். இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற கேப்டன் ராஜனும் அவர் மனைவியும் அந்த சிறிய கடையை நடத்தி வந்தார்கள். கடைக்கு போனபோது பால் வண்டி வந்து திரும்ப போய் கொண்டிருந்தது. பிரீமியம் பால் இருக்கா, 1/2 லிட்டர் வேணும் என்று அவர் கேட்டதும், இதோ இருக்கே என்று எடுத்து கொடுத்தார் கேப்டன். பின்பு திரும்பி மார்க்கெட்டிலிருந்து வாங்கிட்டு வந்த வெங்காய மூட்டையை, காய்கறிகளை பிரித்து அவற்றை பெட்டிகளில் அடுக்கி வைத்தார். ஓரிடத்தில் நிற்காமல் சின்ன சின்ன வேலைகளை செய்து கொண்டே இருந்தார். அவர் மனைவிக்கு
கால் வலியால் நடக்க முடியாது இருப்பதால் அவங்க கல்லாப்பெட்டியில் உட்கார்ந்து கடையை கவனித்து கொண்டு இருந்தார்கள். ராமமூர்த்தி பாலுக்கு கொடுத்த பணத்தை வாங்கி கொண்டு அந்த பெண்மணி மீதியை அவரிடம் கொடுக்கும்போது, சார், ஹேவ் எ நைஸ் சண்டே என்று ஆங்கிலத்தில் சொன்னார்கள். அந்த வாழ்த்தை சற்றும் எதிர்பாராத ராமமூர்த்தி ஒரு கணம் திடுக்கென்று அதிர்ந்து நின்று பின்பு ஓகே தேங்க்யூ என்று சொல்லி சமாளித்தார். வழக்கமாக சேம் டு யூ, உங்களுக்கும் வாழ்த்து என்று தானே சொல்வார்கள். ஆனால் ராமமூர்த்தி சற்று தடுமாற்றத்தோடு நன்றியை மட்டும் சொல்லிவிட்டு அந்த பெண்மணியை பார்த்தார். அந்த பெண்மணி முகத்தில் புன்னகையோடு கூடிய தெளிவும் தெரிந்தது. அவர் வீட்டுக்கு திரும்பி வரும்போது ஹேவ் எ நைஸ் சண்டே என்கிற குரல் காதில் ஒலித்து கொண்டே இருந்தது. இப்போது அவர் நடையில் ஒரு சுறுசுறுப்பும் உற்சாகமும் தொற்றிக்கொண்டது. பணி ஓய்வு பெற்ற பிறகும் மனைவியை உட்கார வைத்து வேலை பார்க்கிற கேப்டனையும் அவரையும் மனதுக்குள் ஒப்பிட்டு பார்த்தார். அவர் மனசு உறுத்தியது. அதுவரை அவருக்கு மனைவி மீது இருந்த கோபம், பாலுக்காக இவ்வளோ நேரம் ஏற்பட்ட அலைச்சல் குறித்த சலிப்பு எல்லாம் காணாமல் போய்விட்டது. ஒருவருக்கு நாம் சாதாரணமாக சொல்கின்ற வாழ்த்துரை அவர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மகிழ்ச்சியை, மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதை அனுபவபூர்வமாக அன்று புரிந்து கொண்டார். அவர் வீட்டிற்குள் நுழைந்ததும் வீட்டு வேலையில் பரபரப்பாக இருந்த மனைவியிடம் பால் கவரை கொடுத்துவிட்டு, குட் மார்னிங், ஹேவ் எ நைஸ் சண்டே என்று மகிழ்ச்சியோடு சொன்னார். தீராத வீட்டு வேலை மற்றும் பொறுப்புகள் காரணமாக எப்போதும் உம்மென்று சோகமாக அல்லது இறுக்கமாக இருக்கும் அவருடைய மனைவியின் முகத்தில் லேசான மகிழ்ச்சியுடன் கூடிய ஒரு புன்னகை அரும்பியது அவருக்கும் தெரிந்தது.